உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, நவம்பர் மாத பலன்கள். இந்த நவம்பர் மாதத்தில் கிரகங்களுடைய அடைவு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். குரு அதிசாரா பயிற்சியாக மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துடுறாங்க. கேது சிம்மத்திலேயே இருக்கிறாங்க. சுக்கிர பகவான் கன்னியிலிருந்து நவம்பர் 2ஆம் தேதி பெயர்ச்சியாகி துலாமுக்கு வர்றாங்க. அதே சமயத்தில் சூரிய பகவானும் கன்னியிலிருந்து பெயர்ச்சியாகி நவம்பர் 16ஆம் தேதி துலாமுக்கு வர்றாங்க. நவம்பர் 27ஆம் தேதி செவ்வாய் பகவான் துலாமிலிருந்து பெயர்ச்சியாகி விருச்சிகத்துக்கு வந்துடுறாங்க. ஆல்ரெடி விருச்சிகத்திலேயே புதன் பகவானும் இருக்கிறாங்க. அது போக கும்பத்தில் ராகு பகவானும் சனி பகவானும். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகளாகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? மகர ராசி ரொம்ப சாஃப்டான ராசி. யாருக்குமே மனதறிந்து துரோகம் பண்ணாத ஒரு நல்ல ராசி. தெய்வத்தை கும்பிடுவாங்க, அவங்களுடைய வேலை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல மன்னாதி மன்னர்கள் சொல்லலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ கொஞ்ச நாளாவே குழப்பம், வேதனை, தடைகள், மன நிம்மதி இல்லை. இந்த ஃபீல்டில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குமா அப்படின்னா, உங்களுக்கு 7.5 சனி உங்களை விட்டு விலகும் போது கூட இந்த மாதிரி பலனை நான் சொல்லலை. இப்போ அதை விட கிரக அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. மகர ராசிக்காரங்களே, உங்களுக்கு இப்போ இந்த மாதம் ஜாக்பாட்னே சொல்லலாம். ஏன் சொல்ற அப்படின்னா, சுக்கிர பகவான், அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறாங்க. அது போக உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் 11ஆம் இடத்தில் செவ்வாயுடைய வீட்டில் நல்லா இருக்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரிய பகவான் 8ஆம் இடத்து அதிபதி இப்போ சுக்கிர பகவானோடு சேர்ந்து நேச்சபங்க ராஜயோகத்தில் அருமையாக இருக்கிறாங்க. அப்போ இதற்கு முன்னாண்ட வேலை விஷயத்திலும் சரி, குடும்ப விஷயத்திலும் சரி, பண விஷயத்திலும் சரி, ஒரு நண்பர்கள் பழக்க வழக்கத்திலையும் சரி, நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் சரி, எதுவுமே ஒரு திருப்தியாக உங்களுக்கு அமையலை. ஆனால் இந்த பீரியடில் இந்த சுக்கிர பகவான் நல்லா இருக்கிறதுனால, அந்த சுக்கிர பகவான் கடந்த காலத்தில் உங்களுக்கு எந்த பலனையும் செய்ய இயலாதவராகி இருந்தார். இப்போ அதே சுக்கிர பகவான் உங்களை கூப்பிட்டு பலனை கொடுக்குறாரு. கல்யாணமா, தாராளமாக செஞ்சுக்கோ. நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறியா, இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஒன்றும் பயந்துக்காத, வீட்டில் போய் பேசு, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இன்டர்வியூ போனியா, இன்டர்வியூ அட்டன் பண்ணியா, உனக்கு எந்த பலனும் கிடைக்கலையா, நம்ம வேலையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா, இல்லை வேலையில் ப்ரமோஷன் கிடைக்குமா, இல்லை வேலையில் எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரகிள் குறையுமா, இல்லை வேலையில் என் கூட இருக்கிறவங்க என்னை உதாசீனப்படுத்துகிறாங்க, எனக்கு மேலே உள்ளவங்களுடைய பாராட்டும் கிடைக்கல, இப்படிப்பட்ட குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அதே சுக்கிர பகவான் கூப்பிட்டு உங்கள் குழப்பத்தை குறைச்சி வைக்கிறேன், உங்களுக்கு வேலையில் நல்ல பொசிஷனை கொடுக்குறேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணு, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு அந்த சுக்கிர பகவானே உங்களை கூப்பிட்டு கொடுக்குறாரு. அதுபோக உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, அந்த ப்ரமோஷனுக்கு ஆசைப்பட்டேன், நான் ஆசைப்பட்ட ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கல, என் கூட இருந்தவங்களுக்கு, எனக்கு பின்னாண்ட வந்தவங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்குது, எனக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கலையே
அப்படிங்கிற வேதனை உங்களுக்கு இருக்குதா, அதே சுக்கிர பகவான் உங்களை கூப்பிட்டு கொடுப்பாரு. அப்போ அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குது, அந்த புதன் பகவானுடைய அனுகிரகமும் நல்லா இருக்குது. அப்போ மகர ராசிக்காரர்களாகப்பட்டது இன்னைக்கு அவங்க வேலையில் ரொம்ப சின்சியராக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து அந்த வேலையை கற்றுக்கிட்டு அதே வேலையை ஓனராக இருந்து இப்போ நல்ல லெஜண்டாக வந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பிஸ்னஸில் நம்ம போட்ட கோடிகள் எடுக்க முடியல, இல்லைன்னா நம்ம ஒரு கோடி ப்ராஜெக்ட் பேசியிருக்கிறோம், அது ஒர்க் அவுட் ஆகலை. இது ஒர்க் அவுட் ஆனால் தான் என்னுடைய கடனை கட்ட முடியும், நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும், இல்லைன்னா என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வைக்க முடியும், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், இப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறீங்க. அந்த சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறும். இந்த பிஸ்னஸும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயத்தில் அந்த குரு பகவானும் உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அப்போ அந்த ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது ராகுனாலையும் கேதுனாலையும் கொஞ்சம் குழப்பங்கள். அப்போ இந்த ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எது செஞ்சாலும் யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் இருப்பது நல்லது. அப்போ உங்களை பற்றி நீங்கள் விளம்பரப்படுத்தினாலோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக அது நடந்துச்சு இது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாலோ இந்த ராகுனால கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதே சமயத்தில் இந்த கேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போட்டி பொறாமை, உங்களை பார்த்து அவனுக்குன்னா நல்லா இருக்கிறாங்க, அவன் நல்லா வந்துட்டு இருக்கிறான், நல்லா வந்துட்டானா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த திருஷ்டி, அந்த போட்டி, அந்த பொறாமை, அந்த எதிர்ப்புகள் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு சுற்றி வளைச்சு உங்களை மேடேறாத அளவுக்கு, உங்களுக்கு வளராத அளவுக்கு கண்டிப்பாக பண்ணும். அதனால எதை செய்தாலும் யாருக்கும் தெரியாமல் செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் அந்த இல்லத்தரசிகள் இப்போ இவங்க வேலையில் ஸ்ட்ரகிள், வீட்லேயும் ஸ்ட்ரகிள், வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வீட்டையும் கவனித்து உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல பேர் கிடைக்கல, வீட்லேயும் நல்ல பேர் கிடைக்கல, ஒரே குழப்பமாக இருக்குது, என்னடா வாழ்க்கை அப்படின்னு டென்ஷனாக இருக்குது. உங்களுக்கும் இந்த பீரியடில் அந்த கணவரை புரிந்து கொள்ளக்கூடிய டைம் வந்தாச்சு, அவரும் இல்லை உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய டைம் வந்தாச்சு. 2 பேரும் மனசு விட்டு பேசி உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் கண்டிப்பாக தீர்ந்து நல்ல ஒற்றுமையாக வாழக்கூடிய அந்த டைம் உங்களுக்கு வந்தாச்சு. இது உறுதியாக நடக்கும். எந்த ஒரு மனக்கசப்பும் உங்களுக்கு இருக்காது. இருக்கக்கூடிய அந்த வேற்றுமைகள், மனக்கசப்புகள் எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய டைம் வந்தாச்சு. தைரியமாக இருங்க. அதே சமயத்தில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு இப்போ படிப்பில் நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும். புதன் நல்லா இருக்கிறாரு. எக்ஸாம் எழுதுறாம்னா தாராளமாக எக்ஸாம் எழுதலாம், பாஸும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுபோக நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க, பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லலாம்னா தாராளமாக சொல்லலாம். அப்போ இந்த பீரியடில் திருமணங்கள் நடக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளும் மகர ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகும். திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக அந்த திருமண தடையும் நிவர்த்தி ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த பீரியடில் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும், நல்லதை நினைங்க, கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பார்த்து லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. அது போக உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு நிறைய பேர் அனுப்பிச்சு பார்க்க சொல்லியிருக்கிறீங்க. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டானாலும் உங்களுக்கு நான் எல்லாமே பார்த்து சொல்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.